எல்லாரும் கரங்களை கத்திர மகிமைப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் மிக அன்போடு வரவேற்கிறேன். 2 தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்துல ஆவிக்குரிய தகப்பனாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். படிங்க. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். இன்றைக்குள்ள பிரசங்கத்தின் தலைப்பு உங்களுக்குள் இருக்கும் நற்பொருளை காத்துக்கொள்ளுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள் இருக்கும் நற்பொருளை காத்துக்கொள்வேன். மிக மிக ஆவிக்குரிய ஒரு நல்ல ஆலோசனைங்க. ஆவிக்குரிய தகப்பன் என்றால் அப்போஸ்தலனாகிய பவுலை தான் சொல்ல முடியும். பிரியமான தீமோத்தேயு மட்டுமல்ல, உங்களுக்கும் எனக்கும் கூட அவர் அந்த ஆலோசனையை கொடுக்கிறார். உங்க எல்லாருக்கும் ஒரு நற்பொருள் இருக்கிறது. எல்லாருக்கும் இருக்கு. சிலர் காத்துக்கிடுறாங்க, சிலர் காத்துக்கொள்ளல. ஆனா வேதத்தில் படிக்கிறோம், உங்களுக்குள் இருக்கும் நற்பொருளை காத்துக்கொள். அந்த நற்பொருளை காத்துக்கிடணும்னா அதை காத்துக்கிட்டு பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனோடு இருந்தால் அவன்கிட்ட நல்ல காரியங்கள் எல்லாம் வரும். வார்த்தையில, கிரியையில, நடக்கையில, செயல்ல, அவனுடைய எல்லா காரியத்திலும் நல்ல காரியங்கள் வரும். அப்ப அந்த உங்களுக்குள்ளால இருக்கிற நற்பொருளை பரிசுத்த ஆவியினால நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு காலத்துல நம்ம எல்லாருமே இருள இருந்தோம். கர்த்தர் உங்களுக்குள்ளால ஒரு தெய்வீக வெளிச்சத்தை கொண்டு வந்தார், பிரகாசத்தை கொண்டு வந்தார். நிம்மதி இல்லாம இருந்தோம், ஏதோ ஒரு தவறு பண்றோம், நிம்மதி இல்லாம போகுது, நற்பொருள் போயிருது. அந்த நிம்மதியை கொண்டு வந்தார். சமாதானம் இல்லாமல் இருந்தோம், அவர் சமாதானமா நற்பொருளை கொண்டு வந்தார். பாரமா இருந்தோம், பாரத்தை மாற்றினார். பயப்பட்டு இருந்தோம், பயத்தை எடுத்து போட்டார். போராட்டமான வாழ்க்கையில் இருந்தோம், இளைப்பாறுதலை தந்தார். அப்ப நீங்களும் இன்னைக்கு சொல்றார், உங்களுக்குள் இருக்கிற நற்பொருளை காத்துக்கொள்ளுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, நற்பொருளை, எனக்குள் இருக்கிற நற்பொருளை காத்துக்கொள்ளுவேன். ஒரு வாரமாவது இது உங்களை தாங்கணுங்க. அதுதான் இந்த ஒரு நல்ல சேப்டர் நான் எடுத்தேன். நீங்கள் கிறிஸ்துவை அப்பா பிதாவே என்று கூப்பிடுவீங்க இல்லையா? அந்த நற்பொருள் ஒரு மனுஷனுக்குள்ளால இருந்தா அவனுக்கு ஒரு புத்திர சுவிகாரம் இருக்கிறது. அதாவது அவருடையதெல்லாம் என்னுடையது, தேவனுடையதெல்லாம் என்னுடையது. ஏன்னா அவர்களே இருக்கிறார். அவர் நம்ம வழி தப்ப விடவே மாட்டார். அவர் நமக்கு எல்லா காரியத்திலையும் நமக்கு உதவி செய்வார். முதல்ல இருதயத்தை காத்துக்கிடணும். 1 தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபம் அதனுடைய 5ஆவது அதிகாரம் அந்த 22வது வசனத்துல என்னமா, ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள், எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். அப்போ ஒரு காரியத்துல ஒரு மனுஷன் நற்கிரியை காத்துக்கொள்ளும் முதல்ல என்ன, அவரை சுத்திகரிச்சுக்கிட்டான், அவரை சுத்தமா வைத்துக்கிட்டான். அவனோட வார்த்தையில, கிரியையில, நடக்கையில் அவரை காத்துக்கிட்டான். கர்த்தர் நமக்கு ஒரு நற்பொருளை வைக்கும் பொழுது அதை கவனமா காக்கணுங்க. விக்டோரியா மகாராணிக்கு இந்திய நாட்டை ஆண்ட ஒரு ராஜா கோஹினூர் ஒரு தங்கத்தை வைர கல்லை கொண்டு கொடுத்தாராம். தமாரை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அந்த கோஹினூர் வைரத்தை பரிசீலித்த உடனே அவங்க சொல்லிட்டாங்க, இதை கொண்டு அந்த மியூசியத்துல எல்லா மக்களும் வந்து பார்த்துட்டு போனோம். இப்ப கூட இங்கிலாந்துக்கு போனா அதை பார்க்கலாமா அப்படின்னு நான் ஒரு இதில் படிச்சுட்டு இருந்தேன். ஆச்சரியமா இருந்தேங்க. அந்த கோஹினூர் வைரத்தை அவ்வளவு கவனமா காக்குறாங்க. அதுக்கு கிட்ட யாராவது போய் தொடர கேமரா எல்லாம் போதிச்சிருக்காங்க. சவரன் ஒழிக்குமா, கிட்ட போயிட்டா போதும், அந்த ஒழிக்கிறதே பயந்து ஓடிடுவாங்க.
அவ்வளவு கவனமா அதை காக்குறாங்க. அப்போ நமக்குள்ள இருக்கும் ஒரு நற்பொருள் இருக்குல்ல, சுத்தமா நம்ம காத்துக்கிட்டோம்னு சொன்னா நமக்கு ஒரு உத்தரவாதத்தை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். நமக்கு ஒரு உத்தரவாதம். ஒரு சண்டே நீங்க தேவ சமூகத்தில் வரும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறார். அந்த அந்த நல்ல பொருளை, அந்த நற்பொருளை எப்ப நம்ம இழக்கிறோம்னு சொன்னா அந்த அவருடைய பரிசுத்தத்திலிருந்து தவறி போக மாத்திரம் தான் இழக்கிறோம். 2 சாமுவேல் நிருபம் அதனுடைய 23வது அதிகாரம் 1வது வசனத்துல தாவீதுடைய கடைசி வார்த்தைகள் மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதத்தை ரொம்ப இன்பமா பாடினாங்க. நிறைய பாடி இருக்கிறான். அவன் ஒரு பெரிய மியூசிஷியன், நல்ல வாசிப்பான். சவுல் ராஜாவுக்கு பேப்பிடிச்சுன்னா இவன் தான் வாசித்து அவனுக்கு சாத்தான எல்லாம் விரட்டுவான். அவ்வளவு கிருபை உள்ளவன் பாருங்க. அவனுக்கு ஒரு நல்ல பொருள். உங்க எல்லாருக்கும் ஆண்டவர் தாழ்த்துக்களை தந்திருக்கிறார். வந்திருக்கிற சகோதரமார்களுக்கும் சகோதரிமார்களுக்கும் பிள்ளைகளுக்கும் வாலிபர்களுக்கும் தாழ்த்துகளையும் கிருபைகளையும் வரங்களையும் கொடுத்திருக்கிறார். அதான் நல்ல பொருள். அந்த நற்பொருளை நம்ம பயன்படுத்துறோமான்னு பார்க்கணும். சிலர் பயன்படுத்துறது கிடையாது, வச்சுக்கிறாங்க. இல்ல நம்ம பயன்படுத்துவாங்க. இவ்வளவு இன்பமா பாருங்க தாவீது பாருங்க. ஒரு பத்சேபாள்னு ஒரு பெண்ணுக்கு புருஷனையே உரியாவை கொன்னுட்டான். இவனுக்கு இப்போ அவன் சுத்தத்திலிருந்து தவறி போறான், நற்பொருளை இழக்கிறான். அவனுக்கு தெரிஞ்சுட்டு அவனுக்கு சமாதானம் எல்லாம் போகுது. ஒரு நாள் தேவ சபதம் சொல்றான். 51வது சங்கீதம் அதனுடைய 11வது வசனத்துல இதை குறித்து அழுது பாடுறான் பாருங்க. 51வது சங்கீதம் 11வது வசனம் படிமா. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இருக்கும். அப்ப எப்ப அந்த நற்பொருள் போகுது, கர்த்தர் விரும்பாத ஒரு காரியம் வரும் பொழுது ஒருத்தனை கொலை பண்ணிட்டான். அது தேவன் விரும்பல, அதனால பாதிக்கப்படுறான். நிம்மதி போகுது, சமாதானம் போகுது. தேவன் அவனுக்கு என்னெல்லாம் மகிமையை வைத்திருந்தாரோ எல்லாம் போச்சு. அதனால தேவ சமூகத்தில் வாரான். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் ஜெபம் பண்றான். நம்ம எத்தனை பேர் ஜெபம் பண்றோம்? நீங்க எல்லாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஓய்வுனால கனம் பண்ணணும். தேவ சமூகத்தில் வரணும். நல்ல ஒரு செய்தி கேட்கணும். ஒவ்வொரு வாரமும் ஒரு நல்ல தலைப்புல ஒரு செய்தி கேட்டுட்டு போறீங்க. அதில் வாங்கிங்கன்னு சொன்னா நற்பொருள் உங்களை விட்டு போகாதுங்க. நற்பொருள் உங்களுக்குள்ளால இருந்து வைங்க, எல்லா ஆசீர்வாதம் வரும். ரோமர்கள் நிருபம் 9வது அதிகாரம் அந்த 23வது வசனத்துல தேவனுடைய படிமா தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடு பொறுமையாய் இருந்தார். ஆனால் நம்ம மேல என்ன எத்தனமாக்கி வைத்திருக்கிறார்? கிருபா பாத்திரம், கிருபையை வைத்திருக்கிறார். அந்த கிருபை மாத்திரம் இருந்துன்னு சொன்னா நற்பொருள் நம்மை விட்டு போகாது. பைபிள் கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தும்படியாக அவர் ஐஸ்வர்ய சம்பந்தருங்க. நமக்கெல்லாம் கொஞ்சம் தரித்திரம் வந்துட்டு வறுமை வந்துட்டு உடனே தூக்கிடுவோம். இல்ல, ஆண்டு விடுறது கிடையாது. ஆனா நீங்க அந்த நட்பொருளை காத்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் இலவசமா கிடைக்கும். இன்னொரு வசனம் பண்ணீங்க 2 கொரிந்தியர்கள் நிருபம் 4வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்துல இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இந்த நற்பொருளை நம்ம பெற்றிருக்கிறோம். மண்பாண்டம், நம்ம எல்லாம் மண்பாண்டம். அது நற்பொருள் பொக்கிஷம். எல்லா பொக்கிஷத்தையும் நம்ம எங்கேயும் வச்சிருக்கிறது கிடையாதுங்க. நம்ம வீட்டுல ஒரு 10 பவுன் நகை இருக்கு, அதை வெளியே வச்சுட்டு வர மாட்டோம். பீரோல போட்டு சிலர் வெளியே வந்து கூட 2வது பார்ப்பாங்க, கதவை பூட்டியிருக்கனா இல்லையான்னு. அது பொக்கிஷம் இருந்ததுன்னா அவ்வளவு கவனமா இருப்பாங்க. நம்ம உள்ளுக்கு பொக்கிஷம் இருக்கு. நமக்கு அப்படிதான் தேவன் நமக்குள்ள ஒரு நற்பொருளை வைத்திருக்கிறார்.
அது நம்ம என்னென்ன நற்பொருள் இருக்கு? 4 காரியத்தை நான் சொல்றேன். ஒன்று இயேசுவின் நாமம், இரண்டாவது சந்தோஷம், மூணாவது சமாதானம், நாலாவது நித்திய ஜீவன். இது ஒரு மனுஷனுக்கு தேவை. இதான் நற்பொருள். நற்பொருள் ரொம்ப எளிது. நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னு சொன்னா அது ரொம்ப எளிது. 1 கொரிந்தியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 16ஆவது வசனத்துல, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? இப்ப ஒரு மனுஷனுக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியாகிய நற்பொருள் இருந்தா கவலை வராது, பாரம் வராது, சங்கடம் வராது. இப்ப அங்க இன்னொருத்தர் நற்பொருள் இல்லை, நீங்க பொல்லாத ஒரு காரியங்களா இருந்தா இதுக்கு அங்க இடம் கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் இது வாசமா இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? நம்ம அறியணும். நான் ஒரு தேவனுடைய மனுஷன், நான் ஒரு தேவனுடைய பெண்மணி, எனக்குள்ளார அவருடைய நற்பொருள் இருக்கிறது, அதை நான் உறுதியா பற்றி கொள்வேன், உறுதியா பற்றி கொள்ளணும். நம்ம சரீரத்துக்கு தேவன் முக்கியத்துவம் கொடுக்கிறார். கண்ணு, காது, மூக்கு, எல்லாவற்றுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறார். நம்ம எல்லாம் சுத்தமா இருக்கணும், நல்லா இருக்கணும். 2 கொரிந்தியர்கள் இருக்கும், அல்ல 1 கொரிந்தியர்கள் இருக்கும் 6ஆவது அதிகாரம் அதனுடைய 19வது அந்த 20வது வசனத்துல பவுல் சொல்லுகிறார், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர் அல்ல என்றும் அறியீர்களா? நம்ம எப்பவுமே நம்மளை டெக்கரேட் பண்றோம், எல்லாம் சரிதான், மேல மாத்தணும். நம்ம நம்முடையவர் அல்ல, நான் தேவனுடைய பிள்ளை. நான் தேவ சமூகத்தில் போறேன், இவ்வளவு நேரம் காத்திருக்கிறீங்க, ஒரு பிரசங்கம் கேட்கிறீங்க, நான் தேவனுடைய பிள்ளை. அதனால அந்த நற்பொருளை விடவே மாட்டேன்னு இருக்கணும். நற்பொருளாகிய இயேசு இருக்கிறது வரையிலும் தான் நமக்கு முழு பாதுகாப்பு. பழைய ஏற்பாட்டில் சிம்சன் என்கிறதான ஒரு பெரிய பலசாலியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு கர்த்தர் பலனை கொடுத்தார், சக்தியை கொடுத்தார், எல்லாம் கொடுத்தார். அவன்கிட்ட சில ஆலோசனைகளையும் கொடுத்தார். அவனுக்கு நற்பொருள் இல்லைன்னா தலைமுடி, அது வெட்டப்பட்டு அவனுக்கு பலன் எல்லாம் போயிடும். அந்த தலைமுடி அவன்கிட்ட இருக்கிறது வரையிலும் அவனை யாரும் தொட முடியலைங்க. 1000 பேர் வராங்க, ஒரு பஞ்ச கழுதைக்கு தாடை எலும்பெடுத்து 1000 அவ்வளவு பேரை கொண்டு போடுறான். 300 நரியை பிடிச்சானா, எப்படி தெரியல. அவனை சொல்றாங்க, பெண் நரி போல சத்தம் போடுவாங்க, ஆண் நரி போல சத்தம் போடுவாங்க. எல்லாம் அவன்கிட்ட வந்து சரணடைக்குது. அது வாளோட வாழை கோர்த்து விட்டுருக்கான். பெரிய பலசாலி அவன். சிம்சன் வாரானா எல்லாரும் பயந்து போடுவாங்க, அப்படிப்பட்ட பலசாலி. பாருங்க, அந்த நற்பொருள் அவனை விட்டு பிடுங்கப்பட்டது. ஒரு அற்ப காரியத்துக்கு ஒரு பொண்ணுக்கு மடியில போய் படுத்துக்கிட்டான், அவன் அழகா அவனுக்கு முடியெல்லாம் எடுத்துட்டா, பெலிஸ்தர் உன்னால வந்துட்டாங்க, நான் எப்பொழுதும் போல உதறிட்டு போவேன்னு சொன்னா போச்சு. நற்பொருள் போய்தான் போச்சுங்க. அதை பேர் தான் நான் உங்களுக்கு பிரசன்ட். கண்ணெல்லாம் பிடிக்கிட்டாங்க. 2 பெண்கள் ஜன்னலியை போட்டாங்க. பெரிய மார்புடையவன், பெரிய கரங்கள் உடையவன். அவனை போல பலசாலி யாருங்க அப்படி பலன் கொடுத்திருந்தா. கண்ணெல்லாம் பிடிக்கி ஒரு இடத்துல கொண்டு வச்சுட்டாங்க. அவனுக்கு வாழ்க்கையே நாசமா போச்சு. காரணம் நற்பொருளை காத்துக்கொள்ளல. அருமையான சகோதரமார்களே, சகோதரிமார்களே, உங்களுக்கும் கர்த்தர் நற்பொருளை வைத்திருக்கிறார். அந்த நற்பொருளை பரிசுத்த ஆவியின் மூலமாக நீங்க காத்துக்கொள்ளணும். ஒண்ணு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நாமம். நீங்க பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய பிள்ளையாக மாறுறீங்க. இயேசுவின் நாமம் உடனே ஒரு மனுஷனுக்கு தெரிவிக்கப்படுகிறது. கவனிங்க, நல்ல கவனிங்க, என்னதான் முக்கியமான காரியம், சீக்கிரமா முடிச்சிடும். அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிறகு அவனுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. உங்களுடைய என்னுடைய பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கு. அதுக்கு நம்ம இவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அந்த நம்பிக்கை உங்களுக்கு வேணும். அப்ப அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைய ஆண்டவர் தனிமையா விடுறதே கிடையாது. அவனுக்குள்ள அவர் இருக்கிறார், அவனை வழி நடத்துகிறார், அவனுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார். அது மாத்திரமல்ல, அவன் வாயை திறந்து என்ன சொன்னாரோ அதெல்லாம் நடப்பிக்கப்படுகிறார். அப்போஸ்தலர்களுடைய புத்தகம் 3ஆவது அதிகாரம் அவனுடைய 6ஆவது வசனத்தை படிங்க. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை,
என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. இயேசு எங்க இருக்கிறார்? நற்பொருள். இயேசுவாகிய நற்பொருளை நீங்க எல்லாம் காத்துக்கணும். உங்களுக்கு நெருக்கம் வரும் பொழுது, உபத்திரவம் வரும் பொழுது பயன்படுத்தணும். டீசெண்டா போறாங்க, சர்ச்சைக்கு போறாங்க, எல்லாரும் பிச்சை போட்டு போறாங்க. இவங்களும் பார்க்கறதுக்கு டீசெண்டா தான் இருக்காங்க, ஊழியக்காரங்க இல்லையா? பேதுரு யோவான் தேவாலயத்துக்கு போறாங்க, பிரசங்கம் பண்ண போறாங்க. அப்ப ஐயா எனக்கு கேட்கிறான், அவன் பிறவி சப்பான் 40 வருஷமா அங்கேயே அவனுக்கு தொழில் தான், அவனுக்கு வேற வழி கிடையாது. சொன்னாங்க, நீ நினைக்கிறது போல வெள்ளியும் பொண்ணும் எங்கள்கிட்ட டீசெண்டா போறான், மோதிரத்தை போட்டுட்டு போனா, வெள்ளியை போட்டுட்டு போனா, எல்லாம் போட்டு போயிருப்பான். ஆனா இவங்க சொல்றாங்க, நீ நினைக்கிறது போல வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இல்லை, எங்களுக்கு உள்ளது, எனக்கிட்ட உள்ளதே உனக்கு தர்றோம்னு சொல்லி இயேசுவின் நாமத்தினால நீ எழுந்து நட. அந்த நற்பொருளினால் தெய்வீக சுகத்தையும் தெய்வீக விடுதலையும் தெய்வீக ஆரோக்கியத்தையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொண்டான். அப்போ உங்களுக்கு எனக்கு அதான் வேணும். உங்களுக்கு நெருக்கங்கள் வரும் பொழுது நீங்க தேவ சமூகத்தில் வந்து கேட்கணும், ஆண்டவரே இப்படிப்பட்ட நற்பொருளை நாம் அறிந்திருக்கிறபடியால் அந்த நாமத்தினால எல்லா ஆசீர்வாதமும் எனக்கு வேணும்னு சொன்னா கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பார். நம்ம ஆராதிக்கிற இயேசுவின் நாமம் வானத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரம் உள்ள நாமம். அவருக்கு முன்னால முழங்கால் யாவும் முடங்கும். அந்த நற்பொருளை மாத்திரம் காத்துக்கிட்டா போதும். இரண்டாவது தெய்வீக சந்தோஷம். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்களுடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அப்போ ரட்சிப்பின் சந்தோஷத்திற்கு ஈடான சந்தோஷம் வேறு ஒன்றும் இல்லை. துக்கத்தோடு வருகிறவர்கள், பாரத்தோடு வருகிறவர்கள் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆனந்த களிப்பு உண்டாகிறது, சந்தோஷம் வருகிறது. அதாவது இந்த சந்தோஷம் வெளி தோற்றத்தை வைத்து பார்த்துடக்கூடாதுங்க, உள்ளுக்கு வரணுங்க. ஒரு சினிமா ஆக்டர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறாங்க, பெரிய பெரிய பெண்ணுங்களும் இருக்கிறாங்க, ஆண்களும் இருக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்திலேயே ரொம்ப கூடுதல் சம்பாதிக்கிறது அவங்க தான். ஒரு படம் நடித்தா 40 லட்சம், 40 கோடி, 25 கோடி, பெரிய 50 கோடி எல்லாம் வாங்குறவங்க இருக்காங்களாங்க. ஆனா மெய்யான சந்தோஷம் அவங்களுக்கு இருக்குன்னா இல்லை, வெளி தோட்டத்துக்கு தான் அப்படி இருக்கு. எனக்கு இப்ப நேரம் இல்லை, அல்லது நான் தொடர்ச்சி சில காரியங்கள் எல்லாம் சொல்லியிருப்பேன். ஆனா நான் உண்மையே சொல்றேன், ஒரு தேவனுடைய பிள்ளை தேவ சமூகத்துல வந்து அந்த நற்பொருளா இயேசு என்கிட்ட இருக்கிறார், அந்த சமாதானம் என்கிட்ட இருக்கு, அந்த சந்தோஷம் என்கிட்ட இருக்குன்னு ஒப்பு கொடுத்தானா அந்த சந்தோஷம் நடத்துவாங்க. ஒரு ஊர்ல ஒரு சர்க்கஸ் நடந்திருக்கு, நாகர்கோயிலோட ஒரு சர்க்கஸ். அதே போல ஒரு ஊர்ல நான் படிச்ச கதை, ஒரு சர்க்கஸ் நடந்திருக்கு. அங்க இருந்து ஒரு மனுஷனுக்கு சமாதானம் இல்லை. அவன் அங்க உள்ள ஒரு பெரியவர்கிட்ட வந்து எல்லாரும் சொல்லியிருக்காங்க, அந்த பெரியவர்கிட்ட போனா நல்ல சந்தோஷமா இருக்கிறதற்கு வழி சொல்லுவாருன்னு சொல்லி. ஒரு நாள் யாருக்கும் தெரியாம அந்த சர்க்கஸில் நடித்த ஒருத்தன் இவர்கிட்ட வந்து சந்தோஷத்தை கேட்கறது, ஐயா நான் சந்தோஷமா வாழ்கிறதுக்கு என்ன செய்யணும்னு. இவர் பணத்தை சொன்னாரு, பணம் இருக்கு. சுகத்தை சொன்னாரு, சுகம் இருக்கு. இவன் கேட்கறது எல்லாம் அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். அவர் கேட்கறதெல்லாம் இவன் ஆமா ஆமான்னு சொல்லிட்டு இருந்தான். அப்போ உனக்கு நிறைவான இன்னும் உனக்கு என்ன எனக்கு நீங்க சொல்லுதில்லை, இன்னும் எனக்கு சந்தோஷம், நல்ல ஆலோசனை சொல்லுங்க. அவர் சொன்னாரு, நீ சந்தோஷமா இருக்குன்னு அங்க ஒரு சர்க்கஸ் நடக்கு, அங்க போ, அங்க ஒருத்தன் நல்ல ஜோக் பண்றான், அவனை பார்த்தாலே உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க முடியும். ஐயா அந்த ஆளே நான் தான் ஐயா, அந்த சர்க்கஸ்ல நடிக்கிறதே நான் தான், நானே சமாதானம் இல்லாம தான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன். நான் சொல்றேன், நீங்க இயேசுகிட்ட மாத்திரம் வந்துட்டீங்கன்னா அவர் சொல்லார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தரேன்னு சொன்னாரு. 16வது சங்கீதம் அதனுடைய 11வது வசனத்துல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர்,
உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் ஒன்று. இங்க வந்திருக்கிற நீங்கள் யாரும் அனாதைகள் அல்ல, நீங்கள் யாரும் கைவிடப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் ஒன்றுமில்லாதவர்கள் அல்ல. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நம்ம எவன்கிட்ட எந்த மனுஷன் போய் சந்தோஷத்தை பணம் கொடுத்து வாங்க முடியாதுங்க, கேட்க முடியாதுங்க. நீங்க தேவாலயத்துக்கு வந்தீங்கன்னா கர்த்தர் அந்த ஆனந்த சந்தோஷத்தை உங்களுக்கு தருகிறார், அந்த சமாதானத்தை தருகிறார். முக மலர்ச்சியோட அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தருகிறார். அப்போ எனக்கு அந்த நற்பொருள் இருக்கிறது, எனவே அந்த சந்தோஷத்தினால் என்னை நிரப்பி இருக்கிறார் என்றால் அந்த சந்தோஷம் உங்களை தொடரும். சில நேரத்தில் கஷ்டம் வருது, சில நேரத்தில் உபத்திரம் வரும். சிலர் ஆண்டோட ஓடிடுறாங்க. 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் தேவனுடைய பிள்ளையாக வாழ்ந்தவங்க கூட ஆவியில் ஆரம்பித்து எத்தனையோ பேர் மாம்சத்தில் முடிச்சுட்டாங்க. இந்த யூடியூப்னு ஒன்று வருது, எத்தனை பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் அழுறாங்க, ஐயோ எங்களுக்கு ஒன்றும் இல்லை, கோடி கோடி ஃப்ளைட் எல்லாம் வச்சிருக்கிறாங்க, பப்ளிக்கா சொல்றாங்க. ஒரு காலத்தில் பயன்படுத்தப்பட்டவங்க ஆண்டவருக்கு அன்பை இழந்துட்டாங்க, நற்பொருளை இழந்துட்டாங்க. நற்பொருள் போயிட்டு சொன்னா நாற்றம் வந்துருவாங்க. அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. இங்க பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஆபகுக் தீர்க்கதரிசி புத்தகம் 3வது அதிகாரம் 17-18வது வசனத்தை படிங்க. அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடியில் பலன் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தில் பலன் அற்று போனாலும், என்னமா வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன், சந்தோஷப்படுவேன். இத்தனை பேர் சொல்ல முடியுங்க. ஒரு சின்ன ஒரு கால் புண்ணு வந்துட்டா போதும், நான் ஆண்டவர் சமாதில வர மாட்டேன். அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, நான் ஆண்டவரின் கூப்பிட்டு என்ன கிடைச்சி நற்பொருள் விட்டுற கூடாதுங்க. நெருக்க மறைச்சம் விடுபட்ட வசனத்தை எடுத்து வச்சு நீங்க படிக்கணும். அந்த காலத்துல அவர் இந்த காலத்துல என்னென்ன சூழல் இருந்தோ அதான் எழுதுறாரு. அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடியின் பலன் உண்டாக போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் இல்லாம எல்லாம் சொல்றாரு. நான் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கேன், நற்பொருள் எனக்கு இருக்கிறது. ஆனால் உங்களுக்குள் இருக்கிற நற்பொருளை தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் கண்டிப்பாக காத்துக்கொள்ளணும். அந்த தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ செய்வார். ஒருவேளை நெருக்கம் வரும், வியாதி வரும், பலகீனம் வரும், நீங்க ஆண்டோட வரணும். நற்பொருள் அவரை தரிசிக்கணும், அவருடைய நாமத்தை சொல்லணும். அந்த சந்தோஷத்தை இழந்து போறதற்கு ஏதாவது ஒரு இடப்பட்ட காரியங்கள் வந்து நான் தடுத்து நிறுத்தணும். இங்க பாருங்க, 38 வருஷம் ஒரு மாற்றம் சுகம் இல்லைங்க. யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 14வது வசனம் நினைக்கிறேன். எப்படிமா? அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. அதுதான் இன்னைக்கு நானும் உங்களுக்கு சொல்றேன். இந்த நற்பொருளை கெடுக்கிறதுக்கு கோபம், எரிச்சல், வைராக்கியம், பொறாமை இதெல்லாம் உள்ள வந்துட்டுன்னு சொன்னா நற்பொருள் இருக்க முடியாது. 38 வருஷம் வியாதி. அது யாரோ வந்தா சாப்பாடு கொடுப்பாங்க, அங்கே தான் இருக்கிறாங்க. ஒரு தேவதூதன் இறங்கி அந்த பெதஸ்தா குளத்தை கலங்குவான். முதல்ல எவன் ஒருவன் இறங்குறானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தா இருந்தாலும் சுத்தமாவான். இவனை கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை. நீங்க எல்லாம் பிரசங்கம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இந்த நேரத்தில் எண்ணங்கள் எல்லாம் எங்கேயும் பேரக்கூடாதுங்க. ஒரு நாள் இயேசு வந்தார், சொன்னார், எனக்கு சுகாக விரும்புறாயாமா, படுகை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்ன உடனே அந்த நற்பொருளை மாத்திரம் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா அந்த சந்தோஷம் உங்களை விடவே செய்யாது. 3வது தேவனுடைய சமாதானம். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனம் படிங்க. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னமா? என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம்
கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. சமாதானம் உள்ளவர்கள் கர்த்தரால் எப்பொழுதும் இளைப்பாறுவார்கள். ஒரு நாள் பதற மாட்டான். நற்பொருள் இருக்குன்னு வைங்க, அவனுக்கு பதட்டம் வராது. எனக்கு கர்த்தர் செய்வார், எனக்கு இந்த விடுதலையை தருவார், என்னை ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் வாயில இதுதான் வரணுங்க. நீங்க தேவனுடைய பிள்ளை, வார்த்தையில தான் வாழ்க்கை இருக்கு. இந்த தேவ சமாதானம் எனக்கு உண்டுட்டு நீங்க நம்பினீங்கன்னா அந்த சமாதானம் உங்களை தொடரும். அந்த நற்பொருள் உங்களுக்குள்ளால இருக்கும். அந்த சந்தோஷம் உங்களை விட்டு போகவே செய்யாது. அந்த இயேசுவே உங்களை காத்துக்கிறார். 3 காரியங்கள். ஒன்று இயேசு நாமம், 2வது தேவனுடைய சந்தோஷம், 3வது தேவனுடைய சமாதானம். சமாதானம் இருக்கிறவன் எப்படி சொல்லுவான்னு சொன்னா 37வது சங்கீதம் அந்த 37வது வசனம் படிங்க. சங்கீதம் 37:37. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்து, இந்த சமாதானம் இருக்குல்ல அவனை பார்க்கணுமா? பார்த்தா அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அதான் உலகத்துல போராட்டமும் பிரச்சனையும் இருக்கதான் செய்யுங்க. மரணத்துல கூட அவனுக்கு ஒரு நம்பிக்கை வருது. ரஞ்சிதக்கெல்லாம் ஒரு உத்தமின்னு சொல்றாங்க. இல்ல உத்தமன்னு சொன்னா ஒரு உத்தமி இருக்கணும், அப்படிதானே? இல்ல நீங்க எல்லாம் உத்தமிகள். அப்போ கூட சிலருக்கு சந்தேகம் தான். அதான் அந்த பிரசனத்தை பண்ணிட்டு இருக்கிறேன். உத்தமர்கள் இருக்கிறாங்க. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்து, அந்த மனுஷனுடைய முடிவு அவன் மரணத்துல கூட சமாதானம் தாங்க. ரஞ்சிதக்கா மறித்து போறாங்க. அதுக்கு முன்னால செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்யறாங்க. காலத்தெல்லாம் பிள்ளைகளோடு விளையாடிட்டே இருந்தாங்களாம், சிரிச்சுட்டே இருந்தாங்களாம். நான் நினைக்க அந்த அம்மாவுக்கு கோபப்படவே தெரியாது. எப்பவுமே அவங்க முதல்ல சிரிப்பதான். எனக்கு அவங்கள பல வருஷத்துக்கு முன்னால தெரியும். நாங்கெல்லாம் ஒரு ஆசிரமம்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருந்தோம். அப்பவுமே அந்த அக்கா எப்பவும் கலகலப்பாக தான் இருப்பாங்க. நல்ல ஒரு பெண், உத்தமி. நீங்களும் அப்படி இருக்கணும். நீங்களும் உத்தமர்களா இருக்கணும். உலகத்துல பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரதான் செய்யும். அப்ப அந்த நற்பொருள் நம்மள்ட்ட இருக்க சமயத்துல இந்த போராட்டங்கள் அதுக்கு முன்னால நிக்க முடியாது. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்துல ஆண்டவரை பற்றி சொல்லப்பட்டு, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள பிரபு, நித்திய பிதா, சமாதான பிரபு. கடைசியில் நற்பொருள் தான் சுற்றி ஏசுதான் சொல்லிட்டு இருக்கு. அந்த நற்பொருளை நீங்க எடுத்துட்டு போகணும். இன்றைக்கு நீங்க தீர்மானம் பண்ணணும். பாரப்படாதுங்க, வேதனைப்படாதுங்க, கவலைப்படாதுங்க. 4 வசனத்தை சொல்லி நான் என் வார்த்தை முடிக்கிறேன். ஆதியாகமம் புத்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்துல, அதற்கு அவர் என்ன செய்தாய்? என்னை நோக்கி கூப்பிடுகிறது. அவர் எப்போ ஒரு மனுஷனுக்கு சமாதான கோருவதை சுட்டி காண்பிக்கிறாருங்க. 2 பேரும் பரிசீலித்த வராங்க. இவர் சமாதான காத்தர், இவனுக்கு சமாதானம் இல்லை, ஓடுறான். காயினுக்கு சமாதானம் இல்லை, ஆனா இவருக்கு சமாதானத்தை கொடுக்கதான் முடியும். என்ன செய்த? அவன் சமாதானத்தை சட்டம் போடுவானுக்கு சமாதானம் இல்லைன்னு போறான். கத்தை தடுத்து நிறுத்த. நீ என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சட்டம் பூமியிலிருந்து என்ன கூடு. எப்போ நமக்கு சமாதானம் போகும்னா கர்த்தர் விரும்பாத காரியங்களை செய்யும் பொழுது. எனவே அருமையான தேவனுடைய பிள்ளை, இன்னைக்கு நீங்க தீர்மானம் பண்ணுங்க, தேவன் விரும்பாத இணை செய்யவே மாட்டேன், அந்த நற்பொருளை நான் இழக்க மாட்டேன்னு தீர்மானம் பண்ண. மீகா தீர்க்கதரிசி புத்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனத்துல ஆண்டவர் சமாதான காரணர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவரே சமாதான காரணர். ரோமர்கள் நிருபம் 16வது அதிகாரம் அந்த 20வது வசனத்துல, ரோமர் 16வது அதிகாரம் 20வது வசனத்துல, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. அவருக்கு பேரே சமாதான கர்த்தர், சமாதான காரணர், சமாதான தேவன், சமாதான பிரபு. அந்த சமாதானத்தின் தேவனை நற்பொருளை உங்க இருதயத்தில் வைத்து நீங்க காத்துக்கிடணும்.
அவர் என் கூட இருக்கிறார், அந்த நம்பிக்கை வேணும். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வாயில எனக்கு கஷ்டம் வராது, எனக்கு வியாதி வராது, எனக்கு பலவீனம் வராது, ஏன்னா அவரே என்கிட்ட இருக்கிறாருன்னு பார்த்துட்டு இருந்தேங்க. நம்ம எப்போ அவர் விரும்பாத காரியங்களை செய்யறோமோ, அவரை விட்டு ஓடி போறோமோ, அப்போ அவ்வளோ அந்த சமாதானம் இல்லாதது சஞ்சலம் வந்தது இல்லை. அப்படி எத்தனை பேர் இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் கவலை, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் நெருக்கம், கலக்கம். இடம் கொடுக்காதுங்க. தேவனுடைய பிள்ளைகளா இருங்க, கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். பிலிப்பியர்கள் நிருபம் 4வது அதிகாரம் அவருடைய 6வது வசனத்துல, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடி ஜெபத்தினால் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அடுத்தது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். உங்கள் நற்பொருளை அருமையான சகோதரமார்களே, சகோதரிமார்களே, ஒரு இயேசு நாமம், 2 தேவனுடைய சமாதானம் இல்லை சந்தோஷம், 3வது தேவனுடைய சமாதானம். 3 காரியம் போதும். இதுல நீங்க நிலைங்க. அப்ப அந்த சமாதான காரணமாகிய நற்பொருள் உங்களுக்குள்ளால இருக்கும். இயேசு உங்களை வழி நடத்துவார், ஒரு குறையும் வைக்க மாட்டார், எல்லா நன்மையினால் விரும்புவார்னு சொல்லி நான் என் வார்த்தை முடிக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.